நீங்க தவற விடுறது நீங்க தான் தவற விடுவீங்களே தவிர ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நீங்க செய்யாட்டா கர்த்தருக்கு யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து வரும். நான் நம்புறேன், என்ன மாதிரி குடிகாரனுக்கு பிறந்த பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்புவாருங்க. விபச்சாரக்காரனுக்கு பிறந்த பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்புவாருங்க. ஊதாரித்தனமா சுற்றி இருக்கிறவங்களை கர்த்தர் எழுப்புவாருங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு, ட்ரெஸ்ஸுக்கு கஷ்டப்பட்டு, வாழ்க்கையில நொந்து போய் உடைஞ்சு போய் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் அப்படின்னு நினைச்ச எங்களை மாதிரி ஆட்களை எழுப்பி இந்த மாதிரி பலிபீடத்துல நிக்க வச்சு அந்த பிரசங்கத்தை ஒருவேளை காலங்கள் தாண்டதுக்கு அப்புறம் நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது உங்க மனசு என்ன சொல்லும் தெரியுமா? நான் நிக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தர் நிக்கிறாரு, நான் நிக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு சிஸ்டர் நிக்கிறாங்க, நான் நிக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு பையன் நினைக்கிறேன். மிஸ் ஆகிறது நீதானே தவிர ஆண்டவருடைய நாமம் மட்டும் வீணா போகணும் ஒரு காலத்துல நினைக்கவே நினைக்காத. நீ என்னமோ நினைக்கிற, நான் தப்பா பிறந்துட்டேன் அப்படின்னு நீ நினைக்கலாம். மகன் நீ நினைக்கலாம். நோ நோ நோ, இல்லவே இல்லை, பிளீஸ் அப்படின்னு நீ நினைக்காத. நீ உங்க அம்மாவுடைய அப்பாவுடைய வயிற்றுல பிறந்தது. நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில என்ன புண்ணியம் பண்ணியோ தெரியல, ஆண்டவர் உன் மேல வச்ச மிகப்பெரிய இரக்கம், ஒரு ஊழியக்காரருடைய வம்சத்துல நீ பிறந்ததுதான் இந்த உலகத்திலே உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீ பிறப்பிலேயே ஜெயிச்சிட்ட அப்படின்றது எதுல தெரியும் அப்படி தெரியுமா? நீ பாவமான ஒரு வித்துல நீ உருவாகல, பரிசுத்தமுள்ள ஒரு வித்துல நீ உருவானதுனால தான் நீ பிறப்பிலே சக்சஸ்ஃபுல்லான மகளாய் மாற்றப்பட்ட. அதனால ஆண்டவருடைய ஊழியத்தை மட்டும் அற்பமா நினைச்சிடாத, வேண்டான்னு உதறி தள்ளிராத. ஆண்டவர் ஒன்னு அழைக்க 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 நான் போக மாட்டேன்னு சொல்லிடாத. வேதம் சொல்லுது, நினிவேக்கு ஆண்டவர் போக சொன்ன யோனாவை குறித்து வேதம் சொல்லுது, யோனா நான் போக மாட்டேன், அந்த ஆண்டவர் சொல்ற வார்த்தையை விட்டு வேறு பக்கமா திரும்பி போனா. ஆனா ஆண்டவர் மட்டும் தாயின் கருவில் இருந்து உன்னை உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டு இந்த ஊழியத்தை உன் மூலமா தான் செய்யணும்னு நினைச்சார். அப்படின்னா நீ எவ்வளவுதான் ஆண்டவரை விட்டு திரும்ப திரும்ப அங்கேயும் இங்கேயும் ஓடினாலும் நீ திரும்ப அந்த இடத்துக்கு வந்து நின்னுதான் ஆகணும்ன்றத நீ ஒரு காலம் மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா அது உங்களை கொண்டுதான் செய்வாரு. ஆனா காலதாமதம் அந்த சந்தோஷத்தை நீ பார்க்க முடியாம நீங்க போயிடாதீங்க, மகிழ்ச்சியை பார்க்க முடியாம போயிடாதீங்க. அதற்கு மாறாக கர்த்தர் அடிக்கிறதுக்கு முன்னாடி, உடைக்கிறதுக்கு முன்னாடி, கர்த்தர் உன்னை பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, இல்ல ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் உன்னை இழுக்கணும் அப்படின்னு நினைச்சா ஓகே, அமைதியா விட்டுருங்க, பரவாயில்ல. ஆனா அவர் உங்களை தொடுறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. நான் சொல்றேன், இந்த உலகத்துல பெருசா சம்பாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனா மாறணும் பாஸ்டர், நான் நிறைய ஊழியக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, நான் சொல்றேன் அது உலகத்தானுக்கு வேலை செஞ்சு, உலகத்தினுடைய காரியத்திற்கு வேலை செஞ்சு கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிக்கிறத விட அந்த கோடிக்கணக்கான ரூபாவுக்கும் அதிகமான விலையேற பெற்றது ஒரே ஒரு ஆத்துமா. நீ 1000 ஆதாயப்படுத்த வேண்டாம், நீ 10,000 ஆதாயப்படுத்த வேண்டாம், நீ ஒண்ணுமே பண்ணாம ஒரே ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணா கூட நீங்க சம்பாதிக்கிற கோடிக்கணக்கான பணத்திற்கு அது ஈடு கொடுக்கவே முடியாது. சோ பணம் சம்பாதிக்கிறது, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? காரை கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? உலகத்தானிடத்திலிருந்து காரும் பணத்தையும் வாங்கணும்னா அவ்வளவு திட்ட வாங்கிதான் நீ இருக்கிற உலகத்துல யாருமே கஷ்டப்படாம எல்லாம் முன்னேற முடியாது, பாடுபடாம எல்லாம் முன்னேற முடியாது. நீங்க உட்கார்ந்தோன்னா அப்படியே தலை மேல பணம் கொட்டிடும், அதெல்லாம் ஒரு காலம். இனியெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. நீ படிச்சு முடிச்ச உடனே அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் கிரேட்ல நான் பாஸ் பண்ணேன், எனக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும், எங்க போனாலும் சம்பளம் கிடைக்கும். நோப்பா, நீ வேலை நீ நினைக்கிறது மாதிரி இன்னைக்கு வேலை கிடைச்சு சம்பளம் எல்லாம் கிடைக்கிற உலகம் இல்லாது. அதுக்கு மாறாக நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிற ஸ்தானம் மிகப்பெரிய ஸ்தானம். என் கத்திரிடத்துல இல்லாத பணம் எது இல்ல, என் கத்திரிடத்துல இல்லாத கார் இல்ல, என் கத்திரிடத்துல இல்லாத வீடு வாசல் எதுவுமே இல்ல. நான் சொல்லுவாங்க, இந்த ஊழியத்திற்கு நான் ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு பெட்டியில 2 பழைய பேண்ட், அது என்னுடைய இடுப்புல நிக்காத பேண்ட், ஒரு குண்டான 2 அண்ணங்க எனக்கு கொடுத்தாங்க. அதே பெட்டியில ஒரு கயிறு,
அந்த பெல்ட் வாங்குறதுக்கு காசு இல்ல, கயிறு. அப்படியே ஒரே ஒரு ஷர்ட், செங்கல் துளையில வேலை செஞ்சு 42 சைஸ்ல ஒரு பெரிய ஜிப்பா அளவுக்கு பெரிய ஷர்ட், அந்த சட்டையை எடுத்து மடிச்சு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்த 3 மாசத்துல சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு ஒரு பரோட்டா கடையில போய் ஒரு பரோட்டா சாப்பிடுறது தான் காசு இருந்து, அடுத்த பரோட்டா சாப்பிடறதுக்கு காசு இல்ல. காசு இல்லாதனால வந்துடலாம் அப்படின்னு நினைச்ச உடனே அந்த கையோட பிடிச்சு என்ன ரொம்ப திட்டு அவமானப்படுத்தப்பட்டவன். எதுவுமே இல்லாம தான் வந்தேன். எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு ஊழியத்தை விட்டு போகும்போது எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, நீ பாரா பிச்சை தான் எடுக்க போற, எங்கிட்ட திரும்பி நீ வருவியா இல்லையான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு எங்க அப்பா சவால் விட்டு அனுப்புனாங்க. எங்க அம்மா வந்து போகாத சாமி, ஊழியத்துக்கு போனா ரொம்ப கஷ்டம் சாமி, போகாத அப்படின்னு என் அம்மா கெஞ்சினவங்க. ஆனா நான் நம்புறேன், என் வீட்டுல இருக்கிற என் வம்சத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட 752 பேர் பக்கத்துல என் வம்சத்துல இருக்கிறாங்க. அந்த 752 பேர்லயும் அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு மட்டும்தாங்க கொடுத்திருக்கிறாரு. எனக்கு மட்டும்தாங்க கொடுத்திருக்கிறாரு. நான் தேடாத புகழ், நான் தேடாத பணம், நான் ஆசைப்படாத, எனக்கு 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 எட்டாத, எனக்கெல்லாம் தகுதிக்கு மிஞ்சி இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஒரு நாள்ல 4 ஜிப்பா வேஷ்டி கூட போடுற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறாரு. இன்னும் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். இந்த கையை கர்த்தர் லட்சங்களுக்கு நம்பிட்டாரு. இனி வெகு சீக்கிரத்துல இந்த கையை கோடிகளுக்கு ஆண்டவர் நம்ப போறாருன்னு நான் நம்புறேன். ஆண்டவர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. இதுல ஒரு பார்ட் கூட எங்க அம்மா அப்பாவுக்கு இல்ல, ஒரு பார்ட் கூட எங்க அம்மா அப்பாவுக்கு இல்ல. எங்க அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு நான் தான் உதவி செய்யறேனே தவிர, ஊழியத்துக்கு அன்னைக்கு காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா அப்பாட்ட போய் 1 ரூபா கூட நான் கேட்டதில்ல, சிங்கிள் பைசா கேட்டதில்ல, 5 ரூபா கொடுங்கன்னு கூட கேட்டதில்ல. ஆனா ஆண்டவர் என்ன நடத்தல, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் என்ன நம்பி பணத்தை கொடுக்கல. யாருங்க சேர்த்து வச்சா? நான் சொல்றேன், நம்ம ஆண்டவரிடத்துல ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கு, தாராளமான ஆசீர்வாதம் இருக்கு. யார்கிட்ட கொடுக்கிறதுன்னு கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. உண்மையுள்ள நபர்களை கர்த்தர் தேடுறாரு, ஜெபிக்கிற நபர்களை கர்த்தர் தேடுறாரு, பரிசுத்தமான நபர்களை கர்த்தர் தேடுறாரு. இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளையா வாழணும்னு ஆசைப்பட்டு ஊழியம் செய்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு அறைகூவல் விடுறேன். நீங்க மட்டும் உண்மையா வாழ்ந்து கர்த்தரோட நெருக்கமா வாழ்ந்தீங்கன்னா உங்களை நம்பி கோடிகளை எல்லாம் கர்த்தர் வெகு சீக்கிரத்துல கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவருக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டேஷனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்றேன், இன்னைக்கு கூட நான் சொல்றேன், உங்க அம்மா அப்பா ரொம்ப கடினப்படுத்தி இந்த இடத்துல உங்களை கூட்டிட்டு வந்திருக்கலாம். நீங்க ஆசையா வராம இஷ்டம் இல்லாம இந்த இடத்துல வந்திருக்கலாம். இந்த வசனத்தை கேட்கும் போது கூட உங்களுடைய மனசுல வந்து இங்க இருக்கும் போது கூட எனக்கு இதுல ஈடுபாடே இல்லை பாஸ்டர், எனக்கு இதுல ஈடுபாடே இல்லை, உன் மனசு வெளியே ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், இல்ல, உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக தான் நீ உன் தாயின் வயிற்றுல உருவாகும் போதே ஆண்டவருடைய பிள்ளையாகவே உன்னை உருவாக்கிட்டாரு. அவரா கூப்பிடுறாரு, அவரா அழைக்கிறாரு, அவரா உன்னை விருப்பப்படுறாரு. அப்பவே மனசு உகந்து ஐ ஆம் லார்ட், நான் ஆண்டவரை செவி கொடுக்கிறேன்ப்பா, நான் வர்றேன்ப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன கொண்டு எதையாவது செய்ய முடியுமா ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்க. உண்மையிலே சொல்றேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?